எப்படி இருக்கணும்? என்னென்ன வெரைட்டிலியா நான் சாப்பிட முடியாது. சாம்பார் சரியில்லை, சட்னி சரியில்லை, ஏதோ ஓகே, ஏதோ பார்க்கலாம். கிராமத்தில் ஒரு சின்ன கூரை கொட்டையில் உள்ள இட்லி கடையில் போயிட்டு இட்லி சாப்பிட்டு எப்படி வெளில வந்தால் ஒரு ஃபீலிங் இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம இட்லி கடை படமோ அந்த ஃபீலிங் கொடுக்குது. சாந்தி எல்ஏ சினிமா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஸ்டுடியோ, நான் அருண். இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை. நம்ம சப்ஸ்கிரைபர், நேர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சரஸ்வதி பூஜை அதுமா இன்னைக்கு வந்து நம்ம தனுஷார் நினைச்ச இட்லி கடை படம் ரிலீஸ் இருக்குது. இட்லி கடை நம்ம மறுபடியும் சாந்தி எல்ஏ சினிமாவில் ரிலீஸ் இருக்குது. நாளைக்கு வந்து காந்தாரா ரிலீஸ் ஆகுது அக்டோபர் 2. இன்னைக்கு அக்டோபர் 1 இட்லி கடை. நம்ம தனுஷாரே டைரக்ட் பண்ணி எடுத்துருக்காரு, ஹீரோ அடிச்சிருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பு தான் அந்த படத்துக்கு. ஏன்னா அந்த டைட்லேயே வித்தியாசமாக இட்லி கடைன்னு சிம்பிளாக அழகாக எடுத்துருக்காரு. தனுஷார் நிறைய படம் இப்போ ஒரு 3 படம் டைரக்ட் பண்ணி வைக்கிறேன். இது 3வது படம் வைக்கிறேன். பெரிய விஷயம் அவரே டைரக்ட் பண்ணிக்கிறது. நிறையா அவருக்கு ஆக்டிங் நிறையா மூவி வருது, இருந்தாலும் அவரே டைரக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு, அருண் விஜய் சார்லாம் இருக்காரு. நம்ம நாட்டுச்சல் அருண் விஜய் நம்ம பக்கத்து இருக்கார் தான். பெரிய விஷயம். அருண் விஜய் சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, ஒரு நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் புதுசாக நடிச்சிருக்காங்க. படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. படம் நல்லா இந்த ஆயுத பூஜைக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தனுஷ் சார் சொல்லியிருக்காரு இசையிலால இந்த படம் வந்து என்னோட லைஃப்ல நடந்தது ஒரு உண்மை சம்பவம் தான் அப்படின்னு. அதை தள்ளி தான் இருக்காரு. ஏன்னா அவர் சின்ன வயசுல அந்த இட்லி கடை சாப்பிட்டது பண்ணதை பற்றி ஒரு கதையாக எடுத்துருக்காரு நினைக்கிறேன். படம் பார்ப்போம். இன்னைக்கு ரிலீஸ் இருக்குது நம்ம மாடி சாந்தி எல்ஏ சினிமாவில். படம் பார்த்துட்டு நம்ம மன்னாடி மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நானும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, மணி 9 போயிட்டு வந்துடுவோம். மேட்ச் இல்லை. படம் பார்த்தாச்சு. இட்லி கடை படம் நல்லா இருக்கு. நம்ம முன்னாடி மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இட்லி கடை சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? படம் என்ன பிடிச்சிருக்கு? அது வந்து குடும்ப சீன் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு. சூப்பராக நான் படம் நல்லா இருக்கா? நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. நான் இந்த படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? இட்லி கடை செய்யற அது எந்த மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. எதாம இருக்கு. இந்த சண்டை இல்லாமல் அமைதியாக போய் படம். ப்ரோ படம் பார்த்தீங்களா? இட்லி கடை எப்படி இருக்கு? தரமாக இருந்துச்சு. சூப்பர் ஹிட் ஆகும் படம். தரமாக இருந்துச்சு. ஆயுத பூஜைக்கு எல்லாம் ட்ரீட் தானே? எல்லாருக்கும் ட்ரீட்டு. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்க. ஃபேமிலி படம் அருமையாக இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். படம் பிளாக் பஸ் ஹிட்டு போகும். சூப்பராக இருக்கும் படம். தாக்கா நல்லா டேரக்ஷன் நல்லா இருக்கு, சென்டிமெண்டாக இருக்கு. சென்டிமெண்டாக இருக்கா? சொல்லப்பா சாப்பிடுச்சு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். ப்ரோ படம் இருக்குண்ணா? ஓகே ப்ரோ. ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா ப்ரோ? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு படம்? ஃபுல்லாக நல்லா இருக்கும். எப்போ போல இருக்கா தனுஷ் படம்? இல்லை இது ரொம்பவே நல்லா இருக்கு. உங்களுக்குமா? ஓவரால் குட் மூவி, ஒர்த் வாட்ச். நல்லா இருக்குல்ல? என்ன படம் பண்ணாங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கானே. உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலி மூவி ஃபன்னாக இருக்குது. என்ன சொல்ல சொல்லியிருக்காரு இட்லி கடையில்? நல்லா தான் இருக்குது. இருக்கா? நல்லா இருக்கு படம். ப்ரோ படம் இருக்கு. நல்லா இருக்கு. கறிக்கடை மாதிரி இருக்கு. ஒட்டு கறிக்கடை வச்சிருக்கான் பாய். ஓ அப்படியா? அது மாதிரி இருக்கா? நல்லா படம் இருக்கால இட்லி கடை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உனக்கு ப்ரோ நல்லா இருக்கு. எப்படி படம் இருக்கு? நல்லா இருந்துச்சா? என்ன பிடிச்ச படத்துல? படத்துல தனுஷ் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் பாத்தீங்களானே? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி படம் இருக்கு. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அருமையாக இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? நல்ல சென்டிமெண்ட், நல்ல மூவி. நல்ல மூவி பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் பாத்தீங்களா? தம்பி சொல்லுவான். தம்பி பார்த்தேன். இட்லி கடை எப்படி இருக்கு படம்? என்னென்ன வெரைட்டிலியா நான் சாப்பிட முடியாது. சாம்பார் சரியில்லை, சட்னி சரியில்லை, ஏதோ ஓகே, ஏதோ பார்க்கலாம். படம் பார்த்தியா இல்லையா? ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உனக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதான் தம்பி சொன்னான்ல, சட்னி உங்க அளவுக்கு இருக்குமா? இட்லி கடை. ஹாய், இட்லி கடை படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு சரஸ்வதி பூஜை அதுமா நம்ம தனுஷார் நினச்ச இட்லி கடை படம் ரிலீஸ் இருக்குது. படம் பார்த்து நம்ம முன்னாடி மக்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, ரிவ்யூ எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. இப்போ படம் பிறகுன்னு சொல்கிறேன். இட்லி கடை படம் பிறகுன்னா நம்ம கிராமத்தில் ஒரு சின்ன கூரை கொட்டையில் உள்ள இட்லி கடையில் போயிட்டு இட்லி சாப்பிட்டு எப்படி வெளில வந்தால் ஒரு ஃபீலிங் இருக்குமோ அது மாதிரி தான் நம்ம இட்லி கடை படமோ அந்த ஃபீலிங் கொடுக்குது. அருமையாக படம் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம தனுஷ் சார் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சார் இப்போ வந்து ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார் நடிக்கிறதுக்கு. தனுஷ் சார் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிட்டு இப்போ டேரக்ஷன் பண்ணுறாங்க. தெரியும், ராயெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு முடிவு படம் நடிச்சிருக்காங்க.
இப்போது 3ஆம் படம் நினைக்கிறது. இப்போ அவரே டேரக்ட் பண்ணி எடுக்கிறதுனா இவ்வளோ பெரிய ஹீரோ, ஒரு மாசாக பயங்கரமாக எடுக்கலாம். ஆனால் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இட்லி சாப்பிட்ட அவங்க ஊரில் சாப்பிட்ட அந்த ஃபீலிங் கூட அந்த கிராமத்தில் உள்ள கதையை அழகாக மையப்படுத்தி அவர் சொந்த கதையாக தான் இந்த கதையை ஒரு கற்பனையோட கலந்து எடுத்திருக்காரு. எல்லார் வாழ்க்கையும் கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு மெய்யழகன் படம் தான் கனெக்ட் ஆனிச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இட்லி கடை படத்தை கொடுத்துருக்காரு. எல்லோரும் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே விரும்பி எப்படி இட்லி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் விரும்பி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அந்த படம் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. பார்த்தேன் எல்லாமே. இன்றைக்கி ஆயுத பூஜை அதுவுமா கூட்டமாக தேட்டர் ஃபுல்லாக அவ்வளோ, ஏன்னா வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் தேட்டரில் ரொம்ப பேர் வந்துருக்க மாட்டாங்க. நல்லா. ஆனால் அடுத்த ஷோலாம் நைட் ஷோலாம் ஃபுல்லாகிட்டு தேட்ரு. எல்லோரும் போய் நாளைக்கெல்லாம் பாருங்கள். படம் அருமையாக இருக்குது. தனுஷ் சார் பற்றி சொல்லணும்னா நடிப்பு சொல்ல வேண்டியதில்லை. நடிப்பு அசுரன் அருமையாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த ஆக்டரு, இந்த மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அவங்களுக்குள்ள கடாபாத்திரம் தான் அருமையாக கொடுத்துருக்காங்க. ஜி சார் தான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். ஜி பிரகாஷ் சார் அருமையாக மியூசிக் பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே அருமையாக இருக்குது. கேட்கறது மாதிரி ரசனையோடு இருக்குது. அந்த கதைக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அருண் விஜய் சார் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அருமையாக இருக்குது. சத்யராஜ் சார், அப்புறம் இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, சாலினின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. தெலுங்கு கார்டு எல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து நித்யமேனன், அவங்க நடிப்பு சொல்ல வேண்டியதில்லை, அருமையாக நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் சார் அந்த ஃபாரின் லெவலில் வராரு, அருமையாக கனெக்ட் ஆகுது. அவர் நடிப்பு சொல்ல வேண்டியதில்லை, அருமையாக நடிச்சிருக்காரு. அருண் விஜய் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இளவரசர் சார் நடிச்சிருக்காங்க. இளவரசர் சார் பற்றி தெரியும். அவ்வளோ அருமையாக கதைக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேரக்டர் அருமையாக, ஏன்னா டைரக்ஷன் வந்து தனுஷ் சார் தான் அருமையாக வடிவமைச்சிருக்காரு. சூப்பராக இருக்குது. அப்புறம் சமுத்திரகனி சார் சூப்பராக இருக்கும். நெகட்டிவ் கலந்த லைட்டாக காமெடியோட கலந்த வில்லத்தனம் பண்ணியிருக்காரு. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் படம். நிறைய பேர் வடிவரசியமெல்லாம் நடிச்சிருக்காங்க. மெயினாக வந்து படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறது வந்து ராஜ்கிரண் சார் தான் அந்த படத்துக்கு ஒரு இந்த கதையை ஆரம்பிச்சுற மாதிரி ஒரு ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. யாருன்னா தனுஷோட அப்பாவாக வர்றாரு. அப்புறம் தனுஷோட அம்மா நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள அருமையாக கண்ணூட்டி வரைக்கும் நடிச்சிருக்கு. பாருங்கள், படத்தில் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேக் இருக்கும் தான், கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஜப் இழுக்கிற மாதிரி. அதெல்லாம் கனெக்ட் ஆகாமல் அப்படியே கதையோட போயிட்டீங்கன்னா படத்தை பார்த்து ஒரு ஃபீல் குட் மூவியை பார்த்த ஃபீலிங்கில் வெளில வருவீங்க. நல்லாயிருக்கு. ஆயுத பூஜைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஒரு கிராமத்தை கலந்து கிராமத்தில் உள்ள இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட்ட அனைவருக்கும் அந்த ஃபீலிங் வரும். ஏன்னா எனக்கு எங்கள் ஊரில் நான் கட்டப்பட்ட கிராமத்தில் நான் சின்ன வயசில் எங்கள் தாத்தா அழைச்சிட்டு போய் எங்கள் ராசங்கத்து தாத்தா கடையில் இட்லி வாங்கி கொடுப்பாங்க எங்கள் தாத்தா. அந்த ஃபீலிங்லாம் அந்த படத்தில் கனெக்ட் ஆகுது. நினைவுகள்லாம் நிறைய பேருக்கு பகிர்ந்துக்கலாம். இளையராஜா சார் பாட்டை பார்த்து கேட்டோம்னா நம்மளுக்கு சின்ன வயசில் உள்ள ஃபீலிங் வருமோ அதே மாதிரி இந்த இட்லி கடை படம் பார்க்குறப்ப நம்ம இட்லி சாப்பிட்ற ஃபீலிங், பழைய காலத்து ஃபீலிங் வரும். பெரிய விஷயம். டைட்டில் அந்த இட்லி கடைன்னு வைக்கிறது நம்ம நேஷனல் ஃபுட்டு, நம்ம அன்றாடம் எல்லாருமே சாப்பிட்ற உணவு இட்லி, அதை சார்ந்து அந்த டைட்டில் வச்சது பெரிய விஷயம். தனுஷ் சாருக்கு பாராட்டுகள். ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க உடம்பு தேர்ந்த அப்புறம் டாக்டரே சொல்லுவார், நல்லா இட்லி கொடுங்க அவங்களுக்கு சாப்பிட அப்படின்னு சொல்லுவார். சலனி ஏறி அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை வந்து டைட்டில் வச்சதுக்கு நன்றி. எல்லாருக்கும் இட்லினா நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். இட்லி கடைனா யாருக்கும் பிடிக்காம இல்லை. வில்லேஜில் உள்ள அனைவருக்கும் அந்த இட்லி கடையில் போய் இட்லி சாப்பிட்ட ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கே அந்த படம் கொடுத்துருக்குது. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாழ்த்துக்கள் தனுஷருக்கு. அடுத்த படத்தில் பார்ப்போம். நாளைக்கு அந்த வருது, அதையும் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, பாய்.